அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள் வரிசையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா 3, 4ஆம் இடத்துல இருப்பாரு. அப்ப 4ஆம் இடத்துக்கு வரும்போது சில வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் உண்டாகும். அதே போல ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது, பழைய வீடாக இருந்தா அதை புதுப்பிக்கிறது, அதற்குரிய பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். அதே போல பாத்தீங்கன்னா வாகனத்துல போகும்போது அல்லது பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா. கால் சார்ந்த வலிகள், கால் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுல சிறிது ரத்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதாவது ரத்தம் ஏற்படும் அப்படின்னா ஒரு சின்ன அடிபடுறது, காலில் இடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா. அதே போல கத்தி, ஆயுதங்கள் இதெல்லாம் நீங்க வீட்டுல சமையல் அறையில யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தீக்காயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல எல்லாம் எடுத்ததுமே நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாத்துலயும் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தொழில் இந்த மாதத்துல விருத்தி அடையும் அப்படிங்கிறதா. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அந்யோன்யம் இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதா. இந்த மாதம் சகோதர வழியில உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்து இழுபறி இதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கு நீங்க என்ன காரியம் நினைச்சு ஒரு வேலை செய்யறீங்களோ அந்த காரியங்கள் இன்னைக்கு கைகூடும் அப்படிங்கிறான். புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக டக்கு டக்குன்னு எதுவும் முடிவு பண்ணாதீங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறதான். பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல கணவன் மனைவி இடையே ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா 3வது நபரை தலையிட வேண்டாம். நீங்களே உட்கார்ந்து பேசி அதற்குண்டான வழியை நீங்க தீர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான். 3வது நபர் தலையீடு எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே போல அடுத்தவங்களோட குடும்ப ரகசியத்திலும் நீங்க போய் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறதான். அவரவர் குடும்பத்தை அவங்கவுங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க போய் யாரோட குடும்பத்திலயும் அடுத்தவங்களோட இதுலயும் தலையிடக்கூடாது. உங்களோட இதுலயும் யாரையும் தலையிட வேண்டாம், அடுத்தவங்களோட இதுலயும் நீங்க அந்தரங்க விஷயத்திலயும் நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறதான். இது எல்லாமே இந்த மாதம் முழுக்கும் சுமூகமாக போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புக்காக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதான். இந்த மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். மேலும் பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு போறீங்க அப்படின்னா அன்னதானம் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.